வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் ஈழப்பூர்வீக வேட்பாளர்களுக்கு வலுக்கும் ஆதரவு. உமா மற்றும் கிருஷ்ணிக்கு பரப்புரை நிதி சேர்ப்பு. அதானியின் பூனகிரி மன்னார் காற்றாலைக்கு அனுமதி மறுப்பு. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படும் குடிசார் சமூக அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்குமாறும் கஜேந்திரன் கோரிக்கை. இலங்கையில் 13வது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா கருத்து. தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றும். முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக போட்டியிடும் உதயகுமாரன் மற்றும் கிருஷ்ணி ரிஷிகரன் ஆகிய வேட்பாளர்களின் பரப்புரைகளுக்கு நிதி திரட்டும் நிகழ்வு ஒன்று நேற்று நடத்தப்பட்ட பின்னணியில் குறித்த 2 வேட்பாளர்களும் பிரித்தானியாவால் தமிழ் மக்கள் தமக்கு பக்கபலமாக நின்று ஆதரவு வழங்க வேண்டும் என ஐபிசி தமிழ் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவில் இடம்பெறும் பொது தேர்தலில் இந்த முறை தொழிற்கட்சி அலை வீசுமென எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆட்சி அமைக்கப் போகும் தொழிற்கட்சி இந்த தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளமை முக்கிய விடயம். இந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தப்பட்டால் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உருவாகும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. நேற்று இந்த 2 வேட்பாளர்களின் பரப்புரைக்கு நிதி திரட்டுவதற்கான ஒரு ஒன்றுகூடல் லண்டன் நட்சத்திர விடுதியில் நடத்தப்பட்டிருந்தது. பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாக கருதப்படும் ஸ்டார்போர்ட் அண்ட் பவ் தொகுதியில் உமா குமரன் போட்டியிடுகின்றார். கருத்து கணிப்புகளில் இவருக்குரிய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள நிலையில் தனக்குரிய ஆதரவை தமிழ் மக்கள் வழங்க வேண்டுமென அவர் ஐபிசி தமிழ் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம் ஐபிசி நேயர்களே, நான் உமா குமரன். I'm standing as the Labour candidate in Stratford and Bow. On the 4th of July, if you live in Stratford and Bow, vote for me, Uma Kumaran, Labour's candidate, to be your MP in Stratford and Bow. And if you don't live in Stratford and Bow, but you live anywhere else, vote for Labour on the 4th of July. இதேபோல ஷட்டன் அண்ட் சீம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிருஷ்ணி ரிஷிகரனும் தமிழ் மக்களிடம் ஆதரவு கோரியுள்ளார். சட்டன் அண்ட் சீம் தொகுதி கன்சர்வேட்டிவ் ஆதரவு பெற்ற தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை அந்த கட்சி மீதான அதிருப்தியால் கிருஷ்ணியின் வெற்றிக்கான சாத்தியங்களும் உள்ளன. எனினும் அவரை வெற்றி அடைய வைப்பதற்கு அதிகமாக தமிழ் மக்கள் உழைக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் கருதப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த வாரம் வெளியான 7 கருத்து கணிப்புகளில் தொழிற்கட்சிக்கான ஆதரவு அனைத்து கட்சிகளை விட அதிகமாகவும் உறுதியாகவும் உள்ளது. அதற்கு தற்போது 41% ஆதரவு உள்ளது. ஆனால் பிரதமர் ரிஷி சுனக்கின் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 20% ஆதரவு மட்டுமே உள்ளது. இது தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் அந்த கட்சிக்கு இருந்த ஆதரவை விட 4 புள்ளிகள் குறைவான நிலையாகும். நைஜல் பராஜின் ரிபோம் யூகே எனப்படும் சீர்திருத்த பிரித்தானிய கட்சிக்கு 16% ஆதரவு இருப்பது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு கசப்பான நிலையாகும். தேர்தல் பரப்புரை காலத்தின் ஆரம்பத்தில் ரிபோம் யூகே இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு அதிகரித்து 5 புள்ளிகள் கூடியுள்ளது. லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சி 2 புள்ளிகள் உயர்ந்து 12% ஆதரவில் உள்ளது. இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூனகிரி காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு தற்போது அனுமதி வழங்க முடியாது என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மன்னார் மற்றும் பூனகிரியில் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வரும் பின்னணியிலேயே அந்த ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு
ஸ்ரீலங்கா முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் திகதி அனுமதி கடிதத்தை வழங்கியிருந்தது. இந்த திட்டமானது 442 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் இதனூடாக 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தடவைகள் அவசியமாக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி அதானி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை முன் உற்பத்தி திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றினூடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் ஸ்ரீலங்கா மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் வழங்கப்பட்ட உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. தமிழர் தாயகத்தில் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் களமிறங்கியுள்ள குடிசார் சமூக அமைப்புகளில் காணப்படும் பலர் இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் வடக்கு பயணங்களை மேற்கொண்டு தமிழ் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் 20ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னாரில் வைத்து செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 3 பேருமே ஒட்டி ஆட்சிதான் என்கின்ற நிலைப்பாட்டோடும் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடும் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இந்த நிலைப்பாடுகளை எதிர்த்து இதை புறக்கணிப்பது என்ற முடிவெடுத்தால் எடுக்கிற பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய வாக்குகள் தேவை என்றால் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திற்கு நாங்கள் அவர்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லோரும் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி இன்று சிவில் அமைப்புகளுடைய முகமூடியோடு இந்திய மேற்கு தரப்புகள் ஒரு நகர்வை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மக்கள் பகிஷ்கரிப்பு என்ற நிலைப்பாட்டுக்குள் செல்ல விடாமல் பகிஷ்கரிப்பை தோற்கடித்து வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுகின்ற நிலைமைக்கு மக்களை தயார்படுத்தி இறுதிக்கட்டத்திலே வந்து இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவருக்கு இந்த வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது இந்திய மேற்குக்கு சார்பற்ற ஒருவருக்கு இந்த வாக்குகள் செல்வதை தடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லுகிற செல்வமடைக்கிறனாலனோ அல்லது சித்தார்த்தனோ அல்லது விக்னேஸ்வரனோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரனோ அல்லது அதை சார்ந்தவர்களோ 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி காலப்பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ரணில் மைத்திரி அரசும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஒட்டியாட்சி ஏக்கியராட்சி அரசியலமைப்பை தயாரித்திருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலே வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் எழுத்து மூலமான சம்மதம் கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைவராக அவர் அதை கொடுத்திருக்கிறார். அந்த அரசியலமைப்பு விரைவு தயாரிக்கப்பட்டு கையில் இருக்கிற நிலைமையில் ஒரு ஏக்கிய ராட்சியவை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் இவர்கள் சொல்லுகிற பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது இவர்கள் இதுவரைக்கும் வலியுறுத்தி வருகிற 13ஆம் திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் தான் நாங்கள் சொன்னவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் 16ஆம் ஆண்டுக்கும் 19க்கும் இடையிலே தாங்கள் ரணில் மைத்திரியோடு தயாரித்த ஏக்கிய ராட்சிய வரைவை ஏற்றுக்கொண்டபடியால் தான் தமிழர்கள் தங்களுக்கு ஆணை வந்திருக்கிறார்கள் என்று கூறி எதிர்காலத்தில் ஒட்டியாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்குவதற்கு நிரந்தரமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு தாங்களே சமக்குழி வெட்டிக் கொள்வதற்குமான வாய்ப்பை மட்டுமே கொடுக்கும். இதிலே சிவில் சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் பலர் இந்திய மேற்கினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள், கொழும்பினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள். பொத்துவில் பொலிகண்டி பேரணியை நடத்திய வேலன் சுவாமியும் சிவலோகநாதனும் பொத்துவிலே சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லி பேரணியை ஆரம்பித்து பொலிகண்டியிலே சுமந்திரன் சாணக்கியன் தலைமையிலே பேரணியை நிறைவு செய்து வைக்க வாய்ப்பளித்தவர்கள் அவர்கள் இருவரும் கோட்டாபய ராஜபக்சவிடம் அரசிடம் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி பேரணியை நிறைவு செய்துவிட்டு மறுநாள் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் பேசினார், நாங்கள் இலங்கை அரசிடம் விசாரணை பொறுப்பு குரலை வலியுறுத்தித்தான் நாங்கள் இந்த பேரணியை செய்தோம் என்று. தேர்தல்கள் நெருங்கி வரும் நேரத்தில் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் செய்ய ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது தேவையற்ற ஒன்று என இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளர் என்றதும் இன்றைக்கு அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இன்னும் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிற மாதிரி கருதுகிறேன். ஆனால்
ஒரு தேர்தல்கள் இனி வரப்போகுது. அப்போ இனி அவையில் உஷாராயிட்டேனும். ஏனென்றால் மக்கள் மத்தியில் போக வேணும், சர்வதேச சமூகத்துக்கு காட்ட வேணும், தென்னிலங்கையை காட்ட வேணும், என்னத்தை ஐக்கியத்தை என்கிற நாற்றத்தை காத்து வழியால் காட்ட வேணுமென்றது தான் அவையிட இது. அப்போ கடந்த காலத்தில் கடந்த 50 வருஷங்களாக இந்த தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் காட்டி எங்களுக்கு என்ன கிடைச்சது? எங்களோட அழிவை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா, அல்லது எங்களுடைய முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த எங்களோட முன்னேற்றத்தை தடை செய்ய முடிய இல்லையா? என்னத்தை இந்த கடந்த காலங்களில் இந்த 50 வருஷங்களில் இந்த தமிழ் பிரதிநிதிகள் செய்து முடிச்சிருக்கணும்? ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் தரப்பினர் இதன் விளைவுகளை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என மனோகர டி சில்வா கூறியுள்ளார். இலங்கையில் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ள பின்னணியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரும் அதே கருத்தை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாத்திரம் இதுவரை குறித்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரை எந்தவொரு கருத்தையும் வெளியிடாதுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியான மனோகர டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரும் தரப்பினர் அதன் பாதகமான விளைவுகள் தொடர்பில் ஆராய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் நிராகரித்து 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் ரணில் விக்ரமசிங்க அதிக அக்கறை செலுத்துவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை முன்னாள் சபாநாயகரும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவருமான கரஜி சூரிய அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் நடைமுறைக்கு ஆதரவளித்துள்ளமை அதிர்ச்சி அளிப்பதாகவும் மனோகர் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை ரணசிங்க பிரேமதாச ஆதரித்தாரா என்பது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கோரியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தின் நடைமுறை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ள நிலையிலேயே அந்த கட்சியின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோஹித அபேகுணவர்தன இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பின் 13ஆம் திருத்தத்தை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 13வது திருத்தத்தினூடாக காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் சஜித் பிரேமதாசவின் நிலைப்பாடு என்ன என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோஹித அபேகுணவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் மாகாணங்களிலும் காவல்துறை மாதிபர்கள் செயற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை மக்கள் தற்போது போரற்று நிம்மதியான சூழலில் வாழ்வதாகவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் படையினரும் பாதுகாத்த நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ரோஹித அபேகுணவர்தன கோரியுள்ளார். கண்டி மாவட்டத்தில் 25 வருடங்களுக்கு மேலாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அமைப்பாளராக பணியாற்றியுள்ள துரை மதியுக ராஜா சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். துரை மதியுக ராஜா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலையும் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் இலக்காக கொண்டு புதிய அரசியல் கூட்டணிகள் அமைக்கப்படுவதுடன் கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான நிலையில் மத்திய மாகாண சபையின் உபதவிசாளராக 2 தடவைகளும் அவைத்தலைவராக பதவி வகித்து வரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபதவிசாளரும் 25 வருடங்களுக்கு மேலாக கண்டி மாவட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதான அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ள துரை மதியுகராசா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் அரசியல் பயணத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலான பலதரப்பட்ட அரசியல் மற்றும் தொழிற்சங்க அனுபவத்துடன் கூடிய முன்னணி தொழிற்சங்க தலைவரும் அரசியல்வாதியுமான இவர் அரசியல் மற்றும் தொழிற்சங்கங்கள் குறித்து பரந்த அறிவை கொண்டவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதில் ஆசிய நாடுகளில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் பாடசாலைகளில் உயர்கல்வி கற்கும் மாணவர்களின் இடைவிலகல்
சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படல் போன்ற சவால்களை தொடர்ச்சியாக எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவின் கசான் பகுதியில் கல்வி மேம்பாட்டின் நிமித்தம் 40 நாடுகளின் பங்கேற்றலுடன் இடம்பெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அரவிந்தகுமார் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாடசாலை கல்வி கற்கும் வயதுடைய அதிகமான பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பின்னணியில் உள்ள குடும்பங்களில் இருப்பதாகவும் இதனால் பல்வேறு குடும்ப பிரச்சினைகளை எதிர்நோக்குவதால் பாடசாலையை விட்டு கற்றல் காலம் நிறைவடையும் முன்னர் இடைவிலகும் கட்டாயத்தில் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக மாணவர் இடைவிலகலுக்கு அவர்கள் சார்ந்த நிதி நெருக்கடி முக்கிய காரணமாக அமைந்துள்ள நிலையில் சிறுவயதிலேயே அவர்கள் தொழிலுக்கு செல்ல இயல்பாகவே தூண்டப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பின்தங்கிய கிராமப்புற பாடசாலைகளில் கற்றலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் வளப்பகிர்வு திருப்திகரமானதாக இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு மாணவர்கள் தொடர்ந்தும் கற்றலில் தக்கவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுவர் தொழிலாளர்களை இல்லாதொழித்து அவர்கள் வாழ்வை வளப்படுத்துவதற்காக சிறுவர் நலன் பேணும் சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், குழந்தைகள் தமது கற்றல் வயதில் தொடர்ந்தும் பாடசாலைகளில் இருப்பதை உறுதி செய்தல், சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்டங்களையும் தண்டனைகளையும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்துள்ள குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கல் செயற்றிட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை கல்வியில் மாணவர்களுக்கு பயன்படும் வகையிலான பணப்பரிமாற்ற உதவியாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பெற்றோருக்கு தெளிவுபடுத்துவதோடு சிறுவர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் குறித்து தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் என்பன மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்றிட்டங்களை திட்டமிட்ட வகையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இலங்கையில் உள்ள பிள்ளைகள் சமத்துவமான கல்வியினூடாக வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும் என ஸ்ரீலங்கா கல்வி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் காடழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் முதற்கட்டமாக இலங்கையின் 7 மாவட்டங்களில் மாத்திரம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா வன பாதுகாப்பு ஆணையாளர் நிசாந்த எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகரித்து வரும் மரம் வெட்டுதல், அனுமதியற்ற பயிர்ச்செய்கைகள் மற்றும் கஞ்சா வளர்ப்பு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய காடழிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் பகுதிகளில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்துவதன் மூலம் குறித்த நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வன பாதுகாப்பு ஆணையாளர் நிசாந்த எதிரிசிங்க தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, முல்லைத்தீவு, மொனராகலை, மட்டக்களப்பு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலேயே இந்த திட்டத்தின் முதல்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்படவுள்ளதாக நிசாந்த எதிரிசிங்க கூறியுள்ளார். ரஷ்யாவில் ராணுவத்தில் தற்போது சேவையாற்றி வரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரம் நடைபெறும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அதேநேரம் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தொடர்பில் அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் உடன் தாம் கலந்துரையாடியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் அமைச்சர்கள் மட்ட அமர்வில் பங்கேற்பதற்காக அண்மையில் ரஷ்யாவிற்கு பயணம் செய்திருந்த ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அந்த நாட்டின் பல முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிகாரிகளை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பிலும் இந்த சந்திப்புகளின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஸ்ரீலங்கா வெளிநாட்டலுவல் ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான குழு ஒன்று எதிர்வரும் வாரம் ரஷ்யாவிற்கு பயணம் செய்ய உள்ளதாக அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 26 மற்றும் 27 தேதிகளில் ரஷ்யாவில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரிகளை நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை மியான்மரில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்பதற்கான கலந்துரையாடல்களும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய ஜாப்பிற்கான சட்டம் மூலம் இன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கேடி சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்டமூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா அமைச்சரவையினால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் அளவில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த அமைச்சரவை உபக்குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்டி தலைமையில் மின்சக்தி வலசக்தி அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர, தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சர் மனுசு நாடியக்காரு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் ஆகியோர் அங்கம் வகித்திருந்தனர். குறித்த குழுவால் கிரிக்கெட் துறையுடன் தொடர்புபட்ட சகல தரப்பினருடனும் ஆலோசிக்கப்பட்டு கடந்த ஜனவரி அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பை முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதன்படி அமைச்சரவை உபக்குழு அறிக்கையை மையப்படுத்தி அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு புதிய ஜாப்பிற்கான சட்டமூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மேற்படி இந்த குழுவின் இணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் லோசனி பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நிபுணத்துவ குழுவினால் தயாரிக்கப்பட்டு சட்டமூலத்தை கையளிக்கும் நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க, ஜனாதிபதியின் உதவி செயலாளர் சமித் தலகிரியாவ உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவில் ஈழப்பூர்வீக வேட்பாளர்களுக்கு வலுக்கும் ஆதரவு. உமா மற்றும் கிருஷ்ணிக்கு பரப்புரை நிதி சேர்ப்பு. அதானியின் பூனகிரி மன்னார் காற்றாலைக்கு அனுமதி மறுப்பு. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. இந்திய மேற்குலக நாடுகளின் முகவர்களாக செயற்படும் குடிசார் சமூக அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்குமாறும் கஜேந்திரன் கோரிக்கை. இலங்கையில் 13வது திருத்தத்தின் நடைமுறை பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா கருத்து. தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றும். முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.